இப்போ நம்ம பார்க்க போகிறது மண் சட்டியில் எப்படி ட்ரெடிஷ்னலாக மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மத்தி மீன் வச்சு தான் இந்த குழம்பு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். மத்தி மீன் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது முழுசாக போட்டால் குழம்புக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டை கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க, இல்லைன்னா சாதாரண சன்ஃப்ளவர் ஆயிலே போதும். இந்த குழம்பு நம்ம அரைச்சி வைக்க போகிறதில்ல. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயத்தை ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாம், அதுக்கப்புறம் கசப்படிக்கும். நிறைய தடவை அரைச்சி பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு டைம் இந்த மாதிரி அரைக்காமல் பண்ணி பாருங்கள். நறுக்கின வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நறுக்கின தக்காளியும் இந்த டயத்தில் சேர்த்துக்குங்க. மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு இருக்கிற புளியை ஊற வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அரை மூடி தேங்காயை அரைச்சி பால் மட்டும் எடுத்து அது கூட சேர்த்துக்குங்க. குழம்பு கொதிக்க விடுங்க. எண்ணெய் மேலே மிதக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்குங்க. மீனை சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கலராமல் குக் பண்ணிங்கன்னா போதும். மீன் உடையாமல் சூப்பரான குழம்பு கிடைக்கும். இந்த சூப்பரான மீன் குழம்பை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.